எல்லாரும் சேஃபாக இருக்கீங்களா? இன்னைக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் சொல்லலான் இருக்கேன். நான் யாருன்னு தானே பார்க்குறீங்க? ஐ எம் ஸ்வேதா. நான் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர் இருக்கோம். நான், அம்மா, அப்பா, அப்புறம் அக்கா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னே தெரியல. இந்த ஸ்கூல் லீவுக்கு எங்கேயாச்சும் ஊர் சுற்றலான்னு பார்த்தா இந்த கொரோனா நம்மள வீட்டில் உட்கார வச்சுட்டு அது ஊராக சுற்றுது. இந்த டென்ஷன்லேயும் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என்னோட செல்ல ஃப்ரெண்ட். அவன் பேர் தான் லட்டு. அவன்கிட்ட தான் நான் ஹாப்பியாக இருந்தாலும் சேடாக இருந்தாலும் அவன்கிட்ட தான் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். அவனை நான் உங்களுக்கு காட்டுறேன். லட்டு, லட்டு, லட்டு. வெளியில தான் எங்கேயாச்சும் சுத்திட்டு இருப்பான். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. லட்டு, லட்டு. ஐயோ, குட்டிச்சாத்தான் கூப்பிடுது. போய் என்னன்னு கேட்போம். இல்லைன்னா எஃப்எம் ஆன் பண்ணிடுவா. கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா விடுறானுங்களா? எப்ப பாரு லட்டு லொட்டுன்னு உசுர வாங்குறது. பேரை வச்சிருக்கானுங்க பாரு, லட்டு ஜிலேபியன். சை, என்ன இது நடந்ததுக்கே மூச்சு வாங்குது. ஓவர் டயர்டா இருக்கே. கொஞ்ச நேரம் அப்படியே இங்கேயே உட்கார்ந்துருவோம். அப்புறமா போய் அட்டெண்டன்ஸ் போட்டுக்கலாம். இங்கதான் இருக்கியா நீ? இவன் தாங்க லட்டு, என் ஃப்ரெண்டு. சொல்ற பேச்சே கேட்க மாட்டான். உன்னை வெளியில போக வேணான்னு சொன்னேன்ல, அறிவே இல்லையா? எவ்வளவு தாட்டி சொன்னாலும் திருந்தவே மாட்டியா நீ? உன்னெல்லாம் வெளியில தான் கட்டி போடணும். என்ன பண்ணுவேன்? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இந்த பிசாசை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுங்கடா. தொல்லை தாங்க முடியல. இந்த மனுஷங்க தான் அறிவில்லாம் வெளியில் சுத்துறாங்கன்னா உனக்குமா அறிவில்ல? நான் சொல்றேன், நீ கேட்கல. உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ இப்போ கத்துறத நிறுத்தலினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓ, என்ன செய்வ சொல்லு? அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டோம்ல. போவியா? இவனுங்களும் வெளியே போக மாட்டேங்கிறானுங்க, என்னையும் வெளியே போக விட மாட்டேங்கிறானுங்க. இந்த கொரோனாலாம் உங்களுக்கு தான், எனக்கெல்லாம் வராது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அமெரிக்காலேயும் பூனைக்கு கொரோனா வரும்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. உனக்குலாம் பொறுப்பே இல்லையா? ஓய், நானாவது இதுக்குள்ளதான் சுத்துறேன். அவன் காயை வாங்குறேன் கறியை வாங்குறேன்னு கூடவே கொரோனாவையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இந்த உனக்கு யாரையாவது திட்டணும்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க பாரு, அவங்கள போய் திட்டு. இவனுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். எல்லாரும் தேவையெல்லாம் வெளியில சுத்திட்டு இருக்கீங்க. ஆனா நான் என்னோட ஹாப்பினஸ் எவ்வளவு மிஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப நாங்க இருக்கிற காம்பவுண்ட்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் லீவ் டேஸ்ல என் வீட்டில் இருக்கிறதோட என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் நான் நிறைய நேரம் விளையாடுவேன். கார்டன்ல எல்லாரும் விளையாடுவோம், சைக்கிள் ஓட்டுவோம். எவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ இந்த கொரோனா வந்ததுலேருந்து யாருமே வீட்டிலேருந்து வெளியில் வரதில்லை. என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடியல, ஸ்கூல் போக முடியல. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இதெல்லாம் எப்போ எனக்கு திரும்ப கிடைக்கும்னே தெரியல. இவ யாரு? இவ ஏன் நம்ம கிட்ட இதெல்லாம் சொல்றான்னு தானே யோசிக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் சொல்றேன்னு சொன்னேன்ல, கேக்குறீங்களா? இப்ப கவர்மெண்ட் உங்களை முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்த்துட்டாங்க. கொரோனாலேருந்து காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஒரு பக்கம் டாக்டர்ஸ், நர்சஸ், தூய்மை பணியாளர்னு போராடிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு போலீஸ் உங்களை எல்லாம் வெளியில வராம தடுக்கிறதுக்காக வேண்டி அவங்க பட்ட பாடு இருக்கே, சப்பா பாராட்ட வார்த்தையே இல்லை. போலீஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் பயம் இருக்கும். பட் நம்ம தமிழ்நாடு போலீஸ் அவங்களோட இடம், அவங்க பதவி எதையுமே பார்க்காம நமக்காக இறங்கி வந்து வெயில் மழைன்னு போராடி கால் கடுக்க ரோட்ல நின்று பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஏன் அழுது கூட பார்த்துட்டாங்க.
வரியா 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 ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு சிலர் பேர் தவிர யாருமே இதை ஃபாலோ பண்ணல. இப்ப எல்லா பக்கமும் கொரோனா பரவிடுச்சு. டாஸ்மாக் வரைக்கும் திறந்துட்டாங்க. நம்ம மக்களோட விழிப்புணர்வை நீங்களே பாருங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. வாசலுக்கு வெளியிலையும் போது வெரி குட் ஃபேமிலி கேர்ள்ஸ். வீட்டுக்கு கூட்டு போய் விளக்கேத்த வச்சோன்னு வையே, விளக்கு எரியாது, வீடே எரிஞ்சு போயிடும். என் பேரு என்ன குயினோ, என் பேரு என்ன குயினோ. அவன் பாடினதை கேட்டியல்ல, நீயே சொல்லு. கையில கல்லு இருக்கு. இன்னும் 80 நாள் சாத்தினாலும் சரிங்க. 81ஆம் நாள் நாங்கள் பட்டை அடிப்போம், சரக்கு அடிப்போங்க. சரி, நாங்கள் திருந்த வெல்ல மாட்டோங்க. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கே. பாத்தீங்களா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத குடிமகன்களை. இனிமேல் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும். இப்ப சென்னையில இதே போல கூட்டமா போகாதீங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, தேவையில்லாம் வெளியில வராதீங்கன்னு சொன்னாங்க. பட் சொல்றதையே கேட்காம எல்லாரும் வெளியில வந்தனால இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த கஷ்டம் எந்த டிஸ்ட்ரிக்ட்க்கும் வரக்கூடாது. இப்ப போர் வந்தா எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருப்பீங்கல்ல. ஏதாச்சும் பேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அங்க போய் ஒளிஞ்சுப்பீங்கல்ல. டெய்லி வெளியில வந்துட்டு என் சுதந்திரம் எங்கே, என் சாப்பாட்டு எங்கன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்கல்ல. அதான் உங்க வீட்டு பக்கத்துல மேக்சிமம் ஒரு 500 மீட்டருக்குள்ளேயே மல்லிகை கடை திறக்கலான்னு சொல்லிட்டாங்கல்ல. அதையும் மீறி டெய்லி சந்தைக்கு போய் ஃப்ரெஷ்ஷா காய்கறி வாங்கிட்டு வருவீங்களா? மட்டன், சிக்கன், ஃபிஷ்ன்னு வாங்குறதுக்கு ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் கூட மெயின்டைன் பண்ணாம எல்லாரும் போய் கூட்டமா நின்று வாங்கிட்டு இருக்கீங்க. இப்ப போர் வந்தா உங்க உயிருக்காக எதை வேணாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண தயாரா இருப்பீங்கல்ல. எங்களை வீட்டை விட்டு வெளியில விடுங்க, நாங்க கம்பெனிக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும்னு யாராவது கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? எங்கேயோ கொண்டு போடும்போது, போர் நடந்துட்டு இருக்கும் போது உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், நீங்க வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்களா? என்ன போர் வேறுன்னு பயன்படுத்துறேன்னு பாக்குறீங்களா? இப்ப நடக்கிறது கூட நிஜமான போர் தாங்க. உலக யுத்தம் பத்தி படிச்சிருப்பீங்கல்ல, படமா கூட பார்த்திருப்பீங்க. இப்ப நடக்கிற போர் கூட கம்பேர் பண்ணா உலக யுத்தம்ல ஜுஜுபி. ஏன் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த போர்ல குண்டு கிடையாது, துப்பாக்கி கிடையாது, சோல்ஜர்ஸ் கிடையாது. இந்த நாடு இந்த எல்லைன்னு எதுவுமே கிடையாது. வழக்கமா போருக்கு இருக்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இந்த போருக்கு கிடையாது. இந்த இடத்துல வந்து உட்காருங்க, இந்த இடத்துல பாதுகாப்பா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு எந்த பாதுகாப்பு மண்டலமும் இங்க கிடையாது. இந்த போர்ல எதிரி யாருன்னு கண்ணுக்கே தெரிய மாட்டான், அவனுக்கு கருணையே கிடையாது.
வயசானவங்க, பெண்கள், குழந்தைகளை யாரையுமே பார்க்க மாட்டான். இந்த போர்ல ஜெயிச்சுட்டு நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு அவனுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. நம் இயற்கை வளம் எது மேலேயும் அவனுக்கு நாட்டம் கிடையாது. எந்த ஒரு ஜாதி, மதம், இனம், அரசியல் இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. உங்க நகை, பணம், கார், வீடு இது எதுவுமே அவனுக்கு வேண்டாம். மொத்த பூமியையும் சுடுகாடா மாத்தணும், எல்லாரும் சாகணும், அதுதான் அவனோட டார்கெட். தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை இந்த எந்த படையுமே இல்லாம அவனோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவான். உலக வல்லரசு நாடுகள் எல்லாமே இப்ப ஒன்னும் பண்ண முடியாம கைய பசஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த எதிரியோட பலம் எவ்வளவு இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப வந்திருக்க கொரோனாங்கிறது யாருனாலையும் அழிக்க முடியாத ஒரு அரக்கனா கடவுள் படைச்சிருக்காரு. ஆனா எல்லா அரக்கனுக்குள்ளேயும் ஒரு வீக்னஸ் வச்சுத கடவுள் அனுப்பியிருப்பாங்க. அது நம்ம தாத்தா பாட்டி சொல்லில கேட்டிருப்போம். கொரோனா அரக்கனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அது என்னன்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் முன்னாடி வந்து நிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனோட பலம் பல மடங்கு பெருகும். நம்மள முழுங்கி தான் அவனோட பலத்தை பெருகிக்குவான். அவன் நம்மள வீட்டை விட்டு வெளியே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தர் இடைவெளி விட்டுட்டு கைகளை சோப் போட்டு கழுவிட்டு ஐம்புலங்களையும் அடக்கி இருந்தோம்னா கொரோனா அரக்கன் செத்து போயிடுவான். பொழைச்சிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே திரும்ப கிடைக்காமையா போயிரும். கொரோனாவோட நடக்கிற இந்த போர்ல அதிகாரிகள் சொல்றத கேட்டு அதுபடி நடந்துக்கோங்க. கொஞ்சம் பேர் முட்டாள்தனமா நடந்தா கூட கொரோனா ஜெயிச்சிடும். அதுக்கு நம்ம விடவே கூடாது. கொரோனாவை ஜெயிச்சுட்டு நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா வாழணும். இதெல்லாம் எதுவுமே பண்ணாம கடவுள் பார்த்துப்பாருன்னு கடவுளை வேண்டிட்டு இருக்கீங்க. பார்க்க நல்லா இருக்கு, ஆனா கடவுளுக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த மொத்த உலகத்தையும் கடவுள் தான் பாத்துக்கணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இந்தியாவுக்கு வந்து இந்த அறிவில்லாதவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறது கடவுளோட வேலை இல்ல. கடவுள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, man shall not live by bread alone. அதாவது மனுஷன் வெறும் சோறு கறிக்காக வாழ பிறந்தவன் அல்ல. கடவுள் எல்லாம் மனுஷங்க ரூபத்துல டாக்டர்ஸ், நர்சஸ், போலீஸ், தூய்மை பணியாளர்னு நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அவங்க உயிரை பணைய வச்சு வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு எல்லாம் மதிப்பு கொடுத்து நடந்துக்கோங்க. இனிமேல் நம்ம வாழ போற வாழ்க்கையெல்லாம் இது வரைக்கும் வாழ்ந்த மாதிரி சாதாரணமா இருக்காதுன்னு WHO அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு குப்பையோட காத்தடிச்சாலும் அதை நம்ம சுவாசிக்கிட்டு சும்மா தண்ணியில கையை நினைச்சிட்டு சாப்பிட்றது, கூட்டமா தியேட்டர், ஷாப்பிங் மால்ஸ், கோவிலுன்னு போகிறது, இது மாதிரி எதுவுமே நடக்காம பாத்துக்கோங்க. எல்லா நேரமும் சுத்தமாவும் சுகாதாரமாவும் இருக்கணும். அப்பதான் கொரோனாவை அழிக்க முடியும். உங்க வீட்டு பக்கத்துல இல்லைன்னா தெருவோரத்துல யாராவது பசியோட இருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க வீட்டு பக்கத்துல பாதுகாப்பு பணியாளர் இல்லைன்னா தூய்மை பணியாளர் யாராவது இருந்தாங்கன்னா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. உங்களால முடிஞ்ச சில கிஃப்ட்ஸ் கொடுங்க. கொரோனா வந்து குணமானவங்க, இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்க, அப்புறம் உங்க வீட்டு பக்கத்துல யாராவது தனிமைப்படுத்தி இருந்தாங்கன்னா அவங்கள எதிரி மாதிரி பார்க்காதீங்க. எல்லாரும் மனித தன்மையோட நடந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட இருக்க அன்பை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நேரத்துல அன்பு ஒன்றுதான் எல்லாருக்கும் நம்பிக்கைய கொடுக்கும். இது நாள் வரைக்கும் நம்ம பொல்யூஷன் கூடவே வாழ்ந்து பழகிட்டோம். இந்த லாக்டவுன் டைம்ல ஆறு, கடல், காற்று, ஆகாயம் இந்த இயற்கை எல்லாமே தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்குச்சு. இது எதையுமே மாசுபடுத்தாம சுத்தமா வச்சுக்கிறது ஒவ்வொரு குடிமகனோட பொறுப்பு. ஸ்டாப் பொல்யூட்டிங் ஆர் கண்ட்ரி. இந்த லாக்டவுன் டைம்ல வாகன போக்குவரத்து எதுவுமே இல்லாதனால வாயில்லா ஜீவன்கள் ரோட்லயே வாழ பழகி இருக்கும். திரும்பவும் நீங்க வாகனங்களை இயக்கும் போது ஒரு 10 நாளைக்கு ஸ்லோவா போங்க. ஏன்னா இந்த உலகம் முழுவதும் மனுஷங்க மட்டும் வாழ படைச்சது இல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. சீக்கிரமா இந்த உலக மக்கள் எல்லாரும் கொரோனா பாதிப்புல இருந்து வெளியேறணும்னு நானும் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். என்ன நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? இனிமேலாவது நீங்க எல்லாரும் புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். எல்லாரும் சேஃபா இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பாய்.